வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக நம்ம எம்பிஎம்பிசி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இப்போ எம்பிஎம்பிசிக்கு உள்ளே என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இதோட எம்பிஎம்பிசியில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் சென்டரில் இருக்க வந்து நம்மளோட வால் மவுண்டிங்கோட டிவைஸோட இன்டர்ஃபேஸு. இப்போ கலட்டும் போது மட்டும் டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறா கூட. இதில் மேலே வந்து அந்த கேமராவோட இன்டர்ஃபேஸை வந்து கீழே கேபிளில் மாட்டுறத ரிமூவ் பண்ணிட்டு தான் மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஓப்பன் பண்ணிட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கணும். எம்பிபிஎஸில் ஓஎஸ் வந்து நார்மல் விண்டோஸ் ஓஎஸ் கிடையாது, லினக்ஸ் ஓஎஸ். இது ஆல்ரெடி இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கு கீழே ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும், அந்த வீடியோஸ் நீங்கள் கீழே பாருங்கள். இப்போ 4 ஸ்க்ரூமே லூஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு மேலே திருப்போம். இதான் டாப் பொசிஷன். டாப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஸ்க்ரூஸ் ஒன்று வந்துடுச்சு. பையை மட்டும் லேசாக சைடில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து கேமராவோட இந்த இருக்குல்ல, சரி இல்லைனா இப்படி கோத்துட்டு 2 கூட இதை மட்டும் கூட எடுங்க, பிடிச்சிட்டு எடுங்க. அந்த சைடு ஸ்க்ரூ லூஸ் பண்ணியாச்சுல. ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் மெமரி கார்டு, இதான் ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ண மெமரி கார்டு. 64 GB மெமரி கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் தான் நம்மளோட ஓஎஸ் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இதோட போர்டு பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸு. இது மதர் போர்டு வந்து ராஸ்பெரி மதர் போர்டு. இது யூஎஸ்எஸ் டெக்னாலஜிஸ் லைசன்ஸ் ஃப்ரம் ப்ரோனோட் ஏபின்னு போட்டிருக்கு. இது மேனுஃபேக்சரிங் வந்து யூகே. பார்த்தீங்கன்னா இதிலே தெரிஞ்சிருக்கும், இங்கே போட்டிருப்பாங்க மேலே. ராஸ்பெரி பையில் வந்து Pi 4 இதோட மேனுஃபேக்சரிங் வந்து போட்டிருப்பாங்க. பின்னாடி நான் காட்டுறேன். இப்போ எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி வைங்க. திருப்பி வைக்கிறப்ப பையை எடுங்க. இப்படி எடுக்கிறப்ப மட்டும் எடுத்துகிட்டு இந்த கேமரா இருக்குல்ல, இந்த கேமராவோட கேபிள் மட்டும் பார்த்து கழட்டணும். கழட்டிட்டு தான் அப்புறம் நீங்கள் வந்து இதுக்கடுத்து கலட்டுற முழுக்க ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். இது என்னென்னா மேலே தனியாக இதோட ஹீட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கூலிங் ஃபேன் போட்டிருக்கோம். இந்த கூலிங் ஃபேன் எத்தனை பின்னில் மாட்டியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கணும் ப்ரோ. 2 3 பார்த்துட்டிங்களாப்பா? ஜஸ்ட் இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். டவுட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போயுமே கலட்டுறப்ப வேறு எதுனா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸுக்கு இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மேட் இன் யூகே. இந்த போர்டு வந்து தயார் பண்ணுறது வந்து மேட் இன் த யூகேனா. இது வந்து லண்டன்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி வருது. இந்த மதர் போர்டு ஃபுல்லாக நம்ம இன்டெல் மதர் போர்டு இல்லாமல் இது ராஸ்பெரி பை மதர் போர்டு. இந்த மதர் போர்டு யூகே. நம்ம யூகேலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்த டிவைஸை நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை 0 1 2 3 வந்திருக்கு. இது 4th வெர்ஷன். இதான் இதில் இருக்க ப்ராசரு. இது நம்ம ரேமு ப்ராசர். இது வந்து ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேம். இது நம்ம அந்த விஜிஏ. பட் இதில் வந்து அவுட்புட்டு 4K வீடியோ அவுட்புட் வரைக்கும் வரும். போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்துருப்பீங்க. சைடில் வந்து யூஎஸ்பி போர்ட்டு USB 2 2 இருக்கும், USB 3 2 இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் லேண்ட் போர்ட்டு இதன் போட்டிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் சைடில் இது வந்து நம்ம நார்மல் ஒரு பவர் கன்சியூம் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஒரு 5 வோல்ட்டு தான். நம்ம சார்ஜர் இருக்குல்ல, சிபின் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிபின் சார்ஜரோட இதுதான் ஒர்க் பண்ணுது. அதுக்கடுத்து 2 வந்து விஜிஏ போட்டு HDMI 1 HDMI 2. இது வந்து பார்த்திங்கன்னா ஏவி. நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க பழைய சிஆர்டி டிவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிவியில் கூட இது இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த இதில் இருக்க 64 GB ஓஎஸ் மட்டும் மாற்ற போகிறோம். அதுக்கானது கழட்டியிருக்கோம். கார்டு மட்டும் கழட்டுக்கிறோம். கழட்டியாச்சு பின்னாடி. இல்லை அப்புறம் ஓகே சேம் கார்டு, புது கார்டு எடுங்க. இன்னொரு கார்டு இருந்துச்சு, இது லிஸ்ட் கேளுங்க. இப்போ புதுசாக மாட்டின 16 GB கார்டை எடுத்துருக்கோம். இந்த கார்டில் இப்போ திருப்பி இன்னொரு சர்வர் ஓஎஸ் போய்ட்டுருக்கோம். அந்த ஓஎஸ் மாட்டிட்டு தான் இப்போ ஆன் பண்ண போகிறோம். அது என்ன மாதிரி ஆன் ஆகுன்றதையும் இப்போ வீடியோவில் பார்ப்போம். இதை இப்போ திருப்பி க்ளோஸ் பண்ணுவோம். எடுத்து க்ளோஸ் பண்ணுவோம்.
எடுத்துக்கிறியா கேமரா பண்ணி கரெக்டாக இல்லை குரு லேசாக ஒரு நிமிஷம் அந்த கேப் இல்லை லேசாக அப்படி லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கணுமா 2 சைடும் வந்து இருக்குல்ல இந்த அளவு ஹைட் ஏற்றிட்டு இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த இருக்கு இந்த சைடு ஈவனாக கொடுத்துட்டா ஓகேவா ஃபுல்லாக உள்ள போயிடுச்சா இப்போ லைட்டாக டைட் பண்ணிக்கணும் இங்கே நீங்கள் ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரியே 2லேயே வச்சாச்சு ஜஸ்ட் அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸ் போடுங்க அப்படியே எடுத்துக்கிட்டே அப்படிங்க இதுக்குன்னு ஒரு வால் மவுண்ட் இருக்குது ஜஸ்ட் இந்த வால் மவுண்டில் மாட்டுறோம் ஜஸ்ட் இதை மாட்டோன்னு நீங்கள் ஒரு வால் மவுண்ட்லேயே மாட்டிக்கலாம் மாட்டிட்டு இப்போ வந்து செவுத்தில் ஃபிட் பண்ண போகிறோம் விட்டுருங்க செவுத்தில் ஃபிட் பண்ணுறோம் இதில் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பவர் இன்புட்டு இதுக்குரிய HDMI கொடுக்குறோங்க இப்போ ஆன் ஆக போது அனாயிட்டமாக டிஸ்பிளே வருதுன்ற பார்த்துங்க இது நம்ம வேறு ஒரு ப்ராசஸ்க்காக மானிட்டர் வந்து வெர்டிகலாக வச்சுருக்கோம் அந்த ஃபோன் அப்படியே கூட அப்படியே லோடிங் ஆகிப்போம் கொஞ்சம் தள்ளிக்க ராஸ்பெரி பையிலேருந்து இப்போ ஓஎஸ் லோடாகி இப்போ போகுது லோடிங் ஆகுது ஜஸ்ட்டு டெஸ்க்டாப் வரப்போகுது வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ டெஸ்க்டாப் வர வரைக்கும் மட்டும் இந்த வீடியோஸ் பாருங்கள் இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா HDMI கனெக்ட் ஆகிருக்கு HDMI வந்து 640 × 480 காமிக்குது ரெசல்யூஷன்